Hello friends, welcome back to my channel Luthra Vlogs. இன்றைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து எனக்கு இப்போது நடந்துகிட்ருக்கு ப்ரெக்னென்சி ஃபேஸில். ஸோ அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அண்ட் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிளா அண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸும் பாசிபிளா அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய vlogs வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கன்சீவ் ஆனேன். ஸோ பிகினிங்லேருந்து நான் என்னென்ன ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து எனக்கு எப்படி போச்சு அண்ட் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போது 7th மந்த் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ என்ன மாதிரி க்ரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்வீட் க்ரேவிங்ஸ் தான். ஸ்வீட் க்ரேவிங்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சட்டிலாக தான் சாப்பிட பிடிக்குது, ரொம்ப ஹெவியாக சாப்பிட பிடிக்கல. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அண்ட் வந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட பிடிச்சிச்சா, அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜெண்டர் வந்து இது மூலயமா நம்ம கெஸ் பண்ணலாம். எனக்குமே அந்த ஈகர்னஸ் இருக்குது, என்ன பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகர்னஸ் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்ததா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மார்னிங்ஸில் வந்து கிளைண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து ஹோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா பியூட்டி சர்வீஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து வீட்டிலே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த 2 பிஸ்னஸுமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிளைண்ட் இல்லாதப்போ வந்து காலையில் வீட்டு வேலை ஏதாவது வந்து பெண்டிங் இருந்ததுன்னா பார்த்துருவேன். ஸோ நானும் அம்மாவும் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கோம். தேனி வந்ததுக்கப்புறமே நான் வந்து பிஸ்னஸை வந்து விடலை, கண்டினியூ பண்ணுறேன். நான் ப்ரெக்னென்சி ஃபேஸில் வந்து 3 மாதம் மட்டும்தான் வந்து நான் ஒர்க் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து கிளைண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படின்றதுக்காண்டி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான். நமக்கு வந்து மணி வந்து ரொம்ப வந்து நெசசிட்டியான ஒன்று. அதுவுமே வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து நிறைய பேர் வந்து பிரேக் எடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாவது மினிமம் ஆகிடும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸோ இல்லை வந்து உங்கள் ஹெல்த் ஒத்துழைச்சா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது பெட் ஸ்ப்ரெட் தான் நான் போடலான்னு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா தேனியில் ஸ்மார்ட் பஸார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் பஸாரில் வந்து இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. குவீன் சைஸ் பெட் வந்து அண்ட் கிங் சைஸ் பெட்டுக்குமே பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பை 1 கெட் 1 ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லோ கூட வந்து பார்த்திங்கன்னா 499 நினைக்கிறேன், 500 ருபீஸ் வருது. இந்த பில்லோவில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட நெக் பெயின், ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது சரியாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே ஒரு பில்லோ வாங்கி வச்சுருந்தோம் வீட்டில். ஸோ அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து இப்போ பில்லோஸ் வந்து மாற்றிட்டோம். 5 இயர்ஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம பில்லோஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த பில்லோ வந்து இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி லிவிங் இந்த பிராண்ட்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து நல்ல கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் வந்து அடுத்த ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எடிட்டிங் ஒர்க்ஸ் தான் பண்ணுவேன்.
எடிட்டிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் க்ரியேட் பண்ணுவேன். அதாவது பியூட்டி சர்வீஸ் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான போஸ்ட் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அண்டு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு யாருக்காவது சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஹோம் பேஸ் சர்வீஸ் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஹோம் பேஸ் சர்வீஸ்னால் நீங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் பேஸிஸில் நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு ரூமவே வந்து சலூன் பேஸஸில் தான் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து ஒரு சலூன் வந்து வீட்டோடு வைக்கணும் அப்படின்ற பிளானில் தான் அந்த ரூமவே நாங்கள் வந்து எடுத்தது. ஸோ அதனால் வந்து மேலே இருக்கிற ரூமில் தான் நான் இப்போ வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் தேனியில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பியூட்டி சர்வீஸ், தெரப்பி அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன், மெஹந்தி அண்ட் வந்து ப்ரைடல் புக்கிங்ஸ், சாரீ ட்ரேப்பிங் அண்ட் சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் இதெல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்குறதுல இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால என்னால் ஆயில்ஸ் மட்டும்தான் வந்து செய்ய முடியுது. ஸோ மித்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் எதுவுமே இப்போ டச் பண்ணல. ஸோ ஸ்கின் க்ளோ ஆயில் அண்ட் ஹேர் க்ரோத் ஆயில், அப்புறம் பிக்மெண்டேஷனுக்கு வந்து மஞ்சஸ்தா ஆயில், இந்த 3 ஆயிலுமே வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு சர்வீஸ் எல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட் பேஸிஸில் தான் வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன், இல்லைனா வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ஃபெட்டிக்காக இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து எனக்கு உடம்பு வந்து ஹெல்த் ஒத்துழைக்கலை அப்படின்னா அந்த டைம் நான் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ யாராவது வந்து வீட்டில் இருந்தே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஐடியாஸ் தேவைப்பட்டாலும் என் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் கமெண்ட் மூலியமாக. இப்போ வந்து நான் என் ரூம்லேயுமே வந்து பெட் ஸ்ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தட்டி விட்டுட்டேன். என்னோடய ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நார்மல் சைஸ் ரூம் அளவு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரே ரூம்லேயே எல்லாமே செட் ஆயிரும். லைக் பெட், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐனிங் டேபிள் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து இந்த ஒரே ரூம்லேயே செட் ஆகிடும். ஸோ ஓவரால் வியூ நான் காமிக்கிறேன். என்னோடய ரூமோட ஓவரால் வியூ நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பெட் ஸ்ப்ரெட்டை வந்து இதை வந்து நகட்டவே முடியாது இந்த காட்டை வந்து. ஸோ அதனாலே வந்து நான் அப்படியே தூசி தட்டி விட்டுருவேன். ஃபுல்லாகவே தூசி தட்டிட்டு அண்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். இந்த பெட் ஸ்ப்ரெட் நான் இதுக்கு முன்னாடி அம்மா ரூமில் போட்ட பெட் ஸ்ப்ரெட் வந்து பிராண்ட் பார்த்திங்கன்னா ஹாப்பி லிவிங்கில் ரேமன் பிராண்ட் வந்து தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வாஷ்க்கு அப்புறமே வந்து கலர் ரொம்ப ஃபேட் ஆகலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இது கிங் சைஸ் தான். ஆனால் இது வந்து நான் தேனி ஆனந்தத்தில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 1100 வருதுங்க. ஆனால் அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 நினைக்கிறேன். 3000 போட்டிருந்துச்சு. பட் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து 1500 வரும். பட் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. மோரோவர் வந்து நல்ல ப்ளசண்ட் கலராக சூஸ் பண்ணுங்கள். ஸோ பெட்ரூம்க்கு வந்து அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எங்கள் ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் தீம் தான். ஸோ அதனால் வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட்டு ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ வந்து ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ப்ரெக்னென்சி ஜேர்னி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே க்ரோத் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்குமே வந்து பண்ணிட்டாங்க. க்ரோத் ஸ்கேனில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பேபியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 17 இருக்குது, எனக்கு ஆக்சுவலி 15 தான் இருக்கணும். ஸோ 2 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாக்கிங் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக போக சொன்னாங்க.
ஸோ இதுக்கப்புறம் வர vlogsல வந்து ஸ்கின் கேர், ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வருது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களான்றது எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இப்போது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் 2-3 டேஸ்லேயே வந்து மறுபடியும் வந்து எனக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா டல்லாகவே ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருந்துச்சா? பிக்மெண்டேஷன் வந்து நெக்கில் வருது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இருக்குது. அதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் வந்து இது மாதிரி இருக்குது, இச்சிங் இருக்குது. நம்மளோட பெல்லியில் வந்து பயங்கர இச்சிங் இருக்குது. அதுக்கு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதுதான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ பெருசாக வேறு எதுவும் பண்ணல. வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்டில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருக்கும் கண்டிப்பாக வீட்டில். வந்து 50-50 ஷேர் பண்ணிப்போம் வேலையை வந்து நானும் அம்மாவும். ஏன்னா அம்மாவும் வந்து பார்லர் வச்சுருக்கிறனால அவங்க காலையிலே கடைக்கு கிளம்பி போயிடுவாங்க பார்லருக்கு. ஸோ அவங்க காலையில் டிஃபன் அண்ட் லன்ச் பண்ணிவிடுவாங்க. நைட் டின்னர் நான் பண்ணிவிடுவேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் அதை ஃபுல்லாக நான் பண்ணி முடிச்சிடுவேன். கிளைண்ட் இல்லாதனால அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவேன். ஸோ அப்போக்கப்போ நம்ம வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டா நம்ம வந்து பிஸ்னஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ப்ரெக்னென்சி டைம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கும். ஸோ மித்தவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து குழந்த பிறக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகள், உங்களால் ஏர்ன் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் அதை பற்றி யோசித்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ஹாப்பியாக இருங்க. இந்த டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க உங்களை. ஸோ அதுதான் வந்து மெயினானது. ஏன்னா வந்து நம்மளால் முடிஞ்சால் ஒரு ஒர்க் பண்ணலாம், இல்லைனா வந்து அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணுங்கள். ஸோ கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு பேஷன். என்னால் வந்து ஒர்க் பண்ண அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது முடியுது. ஸோ நான் 3 மாதம் வந்து ரெஸ்டிங் பீரியடில் தான் இருந்தேன். ஏன்னா நான் சில ஆர்டர்ஸ்லாம் வந்து நானே கேன்சல் பண்ணேன், சில புக்கிங்ஸ்லாம் நான் போகவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எனக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை நினச்சி நான் ஃபீல்லாம் பண்ணலை. நான் இன்றைக்குமே வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து நான் எப்பவுமே இருப்பேன். ஸோ நிறைய லேடிஸ் வந்து அந்த மாதிரி ஒரி பண்ணாமல் அவங்களோட டெய்லி ரொட்டீனே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ முடியலையா அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்போக்கு அப்போ பண்ணிட்டா நமக்கு வந்து வீடு வந்து கொஞ்சம் சுத்தமான மாதிரி ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வீட்டில் வந்து லாண்ட்ரி ஒர்க் எல்லாமே நான் தான் பார்ப்பேன். லைக் துணி போடுறது, காய போடுறது, மடித்து வைக்கிறது அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. இதெல்லாமே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை நானே வந்து சில நேரம் ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ நமக்கு வந்து அந்த பெல்விக் போன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து இதுவாகும். நல்லா நமக்கு வந்து கீழே உட்காந்து வாஷ் பண்ணுறப்போ ஸோ நார்மல் டெலிவரிக்கு வந்து நமக்கு வந்து அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அட்வைஸ், அதாவது அம்மா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, கம்பல்ஷன் கிடையாது. ஸோ நிறையா லேடிஸ் வந்து டீமோட்டிவேட் ஆவீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து மித்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இவங்களால முடியுது நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஸோ எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி டைமில் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நல்ல எனர்ஜியாக ஃபீல் ஆகுது, சம்டைம்ஸ் வந்து அந்த எனர்ஜியே சுத்தமாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஸோ நான் இப்படி தான் வந்து என்னால் முடிஞ்சப்போ பண்ணிக்கிறேன், முடியாதப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கிளைண்ட் வந்து இன்றைக்கி நான் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அன்றைக்கெலாம் வந்து நான் போஸ்ட்டே எதுவுமே போட மாட்டேன் இன்ஸ்டாகிராமில். அந்த மாதிரி தான் வந்து என்னை நான் பார்த்துக்கிறேன். ஸோ
கம்பல்ஷன் கிடையாது. நமக்கு வந்து மணி வந்து எசென்ஷியல் தான். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே கிடையாது. ஸோ வந்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ப்ரெக்னென்சி ஜேர்னியுமே வந்து எல்லா விமன்ஸுமே வந்து நல்ல ஹாப்பி ஃபேஸ் பண்ணணும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்றக்காண்டி நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எந்த விமனுக்குமே வரக்கூடாது. ஸோ அதுதான் நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ண விரும்புகிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ சாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷனுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி வந்து சில நேரம் வந்து காலையில் வந்து டைரெக்டாகவே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் லைக் கிளைண்ட்டெல்லாம் வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை பண்ணுவேன். ஆனால் சில பேர் வந்து காலையிலே வந்து சம்டைம்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நான் வந்து வீட்டு வேலை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு எது இம்பார்ட்டனோ அதை ஃபஸ்ட்டு ஹோல் டே வந்து பிளான் பண்ணிப்பேன் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ வந்து இந்த வீடியோ எண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷனுமே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சர்வீஸுமே வந்து நான் ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன். நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 5th 6th மந்தில் தான் வந்து நான் அட்டனே பண்ணேன். எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேனியில் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷனும் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜோட நேம் வந்து உத்ரா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்னொரு பேஜோட நேம் வந்து உத்ரா ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். ஸோ இந்த 2 பேஜுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உத்ரா விலாக்ஸ் அப்படின்னு சொல்லியுமே 2 பேஜுமே டைப் பண்ணியிருக்கும் ப்ராடக்ட்டும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் எல்லாமே வந்து டைப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் எதில் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அண்ட் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் நான் வந்து புக்கிங்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோன் நம்பருமே அதிலே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வந்து என்னால் இப்போ ஹோம் சர்வீஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து தான் என்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அதோடு வந்து நீங்கள் வந்து இப்போ சாரீலாம் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அம்மாவோட அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அம்மாவோட பார்லர் அட்ரஸ். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்புறம் நெயில் எக்ஸ்டென்ஷனுக்குமே நீங்கள் வர முடியல, இன்கேஸ் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து பண்ணிவிடுங்க. பட் லொக்கேஷன் வந்து நான் அம்மா பார்லர்லேயே வந்து உங்களுக்கு பண்ணி விடுறேன். ஸோ அங்கே வந்து யாரும் இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ நான் மட்டும் தான் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது தேவைப்பட்டால் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க்ஸுமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உத்ரா விலாக்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து எப்படி உங்களை வந்து நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறது அண்ட் எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்தால் அதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில கண்டென்ட்ஸ்லாம் வந்து நான் என்னோடய பழைய வீடியோஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு ப்ரொமோஷன் பேசிஸில் வந்து நம்ம எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது அப்படின்றதையுமே வந்து டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து என்னோட கமெண்ட்டில் கன்வே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்டு bye guys, see you in next video.
ஹலோ மக்களே, நம்ம தேனியில நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் தான். ஸோ நீங்க நல்லா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம், அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க எவ்ரி மந்த் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ருத்ரா நெயில் எக்ஸ்டென்ஷன் நானும் அங்கதாங்க பண்ணிருக்கேன், சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் சர்ப்ரைஸ் சர்வீஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃபுல் ஃபிங்கர் மசாஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவங்க நிறைய எவ்ரி மந்த் உங்களுக்கு ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் நீங்க கண்டிப்பா சாட்டிஸ்பேக்ஷன் ஆவீங்க, சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் உங்களுக்கு ஹோம் சர்வீஸ்னால நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் மக்களே. அண்ட் ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எவ்ரி மந்த் எவ்ரி வீக்ஸ் அவங்க வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ, பபாய். நானும் அங்கதான் பண்ணிருக்கேன், சூப்பரா இருக்கு.